Hi viewers, very warm welcome to Coding Tamila. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்துட்டு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ பைத்தன் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணி ஃபேக்டோரியல் எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்றதான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு ஏதாவது ஒரு நம்பரை இன்புட்டாக கொடுத்தேன் அப்படின்னா அதோட ஃபேக்டோரியல் வந்துட்டு எனக்கு கிடச்சிடும். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படின்றதான் வந்துட்டு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ டைமை வேஸ்ட் பண்ணாமல் வாட் இஸ் மீன் பை ஃபேக்டோரியல் அண்ட் ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமை வந்துட்டு இப்போ லைவாக வந்துட்டு கோட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்துட்டு நான் ஜஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராமை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ண போகிறது இல்லை. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா லைவாக கோட் பண்ணி காமிக்க போகிறேன். ஸோ ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். ஓகேவா? ஸோ டோன்ட் வேஸ்ட் டைம் அண்ட் லெட் கெட் ஸ்டார்ட் என்டர் இன்டு அவர் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஃபேக்டோரியல் ப்ரோக்ராமை கோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேக்டோரியல்னால் என்னன்றது தெரியணும். ஓகே, ஸோ இங்கே நான் வந்துட்டு கமாண்ட் லைனில் எழுதுகிறேன். ஸோ என்ன அப்படின்னா ஃபேக்டோரியல்ன்றது ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ என் ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா என் ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு என் இன்ட்டு n minus 1 into then n minus 2 into up to வந்துட்டு இதே மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ எதில் போய் முடியும் அப்படின்னா 1ல் போய் முடியும். ஓகே, டைம்ஸ் 1. ஸோ அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு நம்பருக்கு ஃபேக்டோரியல் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த நம்பர்லேருந்து ரிவர்ஸ் ஆர்டரில் போயிட்டு 1 வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ரிசல்ட் தான் வந்துட்டு அந்த நம்பரோட ஃபேக்டோரியல். இப்போ 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். 5 ஃபேக்டோரியல் ஈக்குவல் டு 5 into 4 into 3 into 2 into 1. ஓகே, 5 times 5 into 4 into 3 into 2 into 1. Okay, so இதுதான் வந்துட்டு 5 factorial. So is equal to 120 வரும். Okay, so 5 factorial is equal to 20. So 5 times 4 20, 20 times 3 60, 60 times 2 120. So 120 times 1 is equal to 120. Okay, so இப்போ உங்களுக்கு ஃபேக்டோரியல்னா என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு கோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் பைத்தன் கோட் ஃபேக்டோரியலுக்காக. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணி கோட் பண்ண போகிறேன். பட் இதை விட சிம்பிளாக ஒரு மெத்தட் இருக்குது. அதையும் வந்துட்டு போனஸாக வீடியோவோட லாஸ்ட்டில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த ஒரு இப்போ ஃபேக்டோரியல் எடுக்கணும்னா கண்டிப்பாக இன்புட்டாக நம்பர் தேவை. ஸோ அப்படின்றப்போ யூசருக்கு வந்து இன்புட் ஆகணும். ஸோ அதனால் வந்துட்டு நம்பர் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் input of enter a number. ஓகே, ஸோ யூசர் கிட்ட இருந்து இன்புட்டாக நம்பரை வாங்கியாச்சு. ஸோ எதுக்காக வந்துட்டு இன்டாக கொடுத்துருக்கேன் அப்படின்னா நம்ம ஃபேக்டோரியல் நம்பருக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதனால தான் வந்துட்டு இன்டீஜர் நம்பரை வாங்கியிருக்கேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு இன்டீஜர் நம்பருக்கு தான் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு என்னன்னா இனிஷியலாக வந்துட்டு ஒரு வேல்யூ கொடுக்கணும். ஓகே, என்ன அப்படின்னா ஃபேக்ட் இஸ் ஈக்குவல்ட்டுன்னு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதில் வந்துட்டு 1 ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா லாஜிக் எழுதும்போது உங்களுக்கே புரியும். சீரீஸாக மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது ஒரு இடத்துல ஒரு இனிஷியல் வேல்யூ தேவை. ஸோ அதனால தான் வந்துட்டு ஃபேக்ட்ன்றதை டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஃபார் லூப் எழுதும்போது உங்களுக்கே புரியும். ஓகே, ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபேக்டரியில் வந்து நம்ம எந்த ரேஞ்ச் வரைக்கும் மல்டிப்ளை பண்ணணுமோ ஃபார் லூப்பில் ஃபேக்டோரியலில் எந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம மல்டிப்ளை பண்ணணுமோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்து ஃபார் லூப்பில் இன்புட் கொடுத்தாலே போதும். 1, இங்கே வந்துட்டு நம்பர் வரைக்குமே மல்டிப்ளை பண்ணியே ஆகணும். ஓகே, நம்பர் ப்ளஸ் 1. ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ரேஞ்சு. அதோட நிப்பாட்டிக்கக்கூடாது, இங்கே போகலாம். ஓகே, கோலன் கண்டிப்பாக வைக்கணும். இந்த கோலன் என்ன டிக்டேட் பண்ணுது அப்படின்னா இது டிக்டேட்டா ஃபார் லூப் பிளாக் ஸ்டார்ட்ஸ். ஓகே, ஃபார் லூப்போட பிளாக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றத டிக்டேட் பண்ணுது. ஓகே, கோலன் இஸ் மஸ்ட்டு. கோலனை வந்து கண்டிப்பாக வச்சிடணும், இல்லைன்னா எரர் வரும். ஓகேவா? 1, num+1. 1லேருந்து num+1 வரைக்கும் ரேஞ்ச் எடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபேக்டோரியலில் முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் என்ன அப்படின்னா சீரீஸாக மல்டிப்ளிகேஷன். எல்லா நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லா நம்பர் இல்லை ரிவர்ஸ் ஆர்டரில் வரலாம், எதுவுமே கரெக்ட் தான். ஓகேவா? என்ன பண்ணுறோம் அப்படின்னா 1லேருந்து மல்டிப்ளை பண்ணணும். அப்படின்றப்போ என்ன பண்ணுறேன்னா ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு என்ன கொடுக்குறேன் ஃபேக்ட் டைம்ஸ் ஃபேக்ட் டைம்ஸ் ஐ. ஓகே, எதுக்காக ஐன்னு கொடுக்குறேன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு ஃபார் லூப் என்ன பண்ணணும்னா ஐன்றதுல ஒரு எலமெண்ட்டை ஸ்டோர் பண்ணி என்ன பண்ணணும் ஃபேக்டரோட மல்டிப்ளை பண்ணி ஃபேக்ட்ன்ற வேரியபிள்லேயே ஸ்டோர் பண்ணிகிட்டே வரும். ஓகே, ஃபைனலாக தான் வந்துட்டு நம்ம ப்ராடக்டோட ரிசல்ட் வந்து கிடைக்கும்.
ஸோ அதுக்காக தான் வந்துட்டு நான் ஃபேக்ட் டைம்ஸ் ஐன்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்படியும் கொடுக்கலாம். ஓகே, ஃபேக்ட் இஸ் ஈக்குவல் டு ஃபேக்ட் டைம்ஸ் ஐ அப்படின்னு கொடுக்கலாம். பட் ஆனால் வந்து நான் இப்படி கொடுக்க போகிறதில்ல. எப்படின்னா ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஃபேக்ட் டைம்ஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ ஆக்சுவலாக வந்துட்டு இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் என்ன அப்படின்னா ஸோ ஃபேக்ட் ஈக்குவல் டு ஃபேக்ட் டைம்ஸ் ஐ அப்படின்னாலும் ஃபேக்ட் டைம்ஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஸோ அதனால தான் வந்து இப்படி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு கோடோட சிம்பிளிசிட்டியே குறிக்கும். ஓகே, ஸோ நீங்களும் வந்துட்டு இப்படியே கொடுத்து ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, ஸோ இதுக்கப்புறம் ஃபாலோ நமக்கு வேலை இல்லை. ஸோ என்ன பண்ணால் ஸ்ட்ரெயிட்டாக போய் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணாலே வந்துட்டு போதும். ஓகே, ஸோ பிரிண்ட் ஆஃப் என்ன அப்படின்னா ஸோ பிரிண்ட் ஆஃப் ஃபேக்ட். ஓகே, அவ்வளோதான். ஓகேவா, ஜஸ்ட் தட்ஸ் இட். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ஃபேக்டோரியலுக்கான ப்ரோக்ராம். ஓகேவா, ஸோ ஜஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 5 லைன் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ஒரே ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபேக்டோரியல் எடுக்கிறதுக்காக யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்கணும். ஸோ நம்ம இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் நம்பர். ஸோ என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா யூசர் கிட்ட இருந்து இன்டிஜர் இன்புட்டை வாங்கிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா ஃபேக்ட்ன்ற ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி அதில் 1ன்ற நம்பரை ஸ்டோர் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபார் லூப் எதுக்காக அப்படின்னா ஃபேக்டோரியலுக்கான லாஜிக்கை செக் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு ஃபார் லூப். ஓகே, ஸோ ஃபார் ஐன் ரேஞ்சை 1, num+1. ஸோ என்ன அப்படின்னா 1 to நம்பர் வரைக்கும் வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அதனால தான் வந்துட்டு 1 to num+1 ரேஞ்சை கொடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த கோலன் கொடுத்தாச்சு. ஸோ ஃபேக்ட் டைம்ஸ் ஈக்குவல் டு ஐன்னு கொடுத்தேன். ஸோ என்ன அப்படின்னா ஸோ ஃபேக்ட் இன்ட்டு ஐ ஒவ்வொரு அப்படியும் மல்டிப்ளை பண்ணி ஃபேக்ட்லேயே வந்து ஸ்டோர் பண்ணும். ஸோ நமக்கான ஃபேக்டரியல் கிடச்சிடும். ஸோ இப்போ வந்துட்டு அதை பிரிண்ட் பண்ணால் போதும். ஸோ பிரிண்ட் ஆஃப் ஃபேக்ட். ஓகே, ஸோ முடிஞ்சது. இப்போ வந்துட்டு நம்பரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ 3 2 1. ஸோ பிரிண்ட் பண்ணலாம், சாரி ரன் பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போ நம்பர் கேட்குது. ஸோ இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னா 0 கொடுக்குறேன். ஓகே, ஸோ 0 கொடுத்தேன் அப்படின்னா 0 ஃபேக்டோரியல் என்ன, ஸோ 1. ஸோ நமக்கு ஆன்சர் 1ன்னு கரெக்டாக வருதா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் ரன் பண்ணலாம். 3 2 1. ஸோ ரன் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ இப்போ வந்து 9 கொடுக்குறேன். ஸோ 8 கொடுக்குறேன். 8 ஃபேக்டோரியல் 729. சாரி 40,320. ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இதோட ஃபேக்டோரியல். மறுபடியும் ஏதாவது ஒரு நம்பர் கொடுக்கலாம். ஸோ சாரி இவ்வளோ பெரிய நம்பருக்கு ஃபேக்டோரியலுக்கு பார்க்கலாமா? ரொம்ப பெரிய நம்பர் வரும். இது ப்ரோக்ராமே வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்குது பாருங்க. காரணம் என்ன அப்படின்னா கால்குலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஓகே, கொஞ்சம் நேரம் எடுக்கும். ஏன்னா நம்பர் வந்து ரொம்ப பெருசு. ஸோ இதுக்கு ஃபேக்டரியல் கண்டுபிடிக்கணும்னா நேரம் ஆகுன்றனால டைம் எடுத்துகிட்ருக்கு. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை அப்படின்னா நம்மளே வந்துட்டு மேனுவலாக வந்துட்டு ப்ரோக்ராம் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு சின்ன நம்பரை கொடுத்து பார்க்கலாம். ஓகேவா, சாரி இது வேலைக்கு ஆகாது. ஸோ இதெல்லாம் போட்டுக்காது. ஓகே, ஏன் அப்படின்னா இது ரொம்ப பெரிய நம்பரு, இது வந்து வேலைக்கு ஆகாது. ஓகே, மறுபடியும் ரன் பண்ணி ஒரு சின்ன நம்பர் கொடுக்கலாம். 67 போதும். ஓகே, ஸோ பாருங்கள் 67 ஃபேக்டோரியல் எவ்வளோ பெரிய நம்பர்னு பாருங்கள். ஸோ அப்படின்னா இதுக்கு முன்னாடி கொடுத்த நம்பர் வந்து ரொம்ப பெருசு, ஃபேக்டோரியல் ரொம்ப பெருசு, வேண்டாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். ஸோ நான் வந்து இன்னொரு மெத்தடாலஜி இருக்குது, அதை வீடியோவோட எண்டில் சொல்கிறேன் அப்படின்னு. ஆல்மோஸ்ட் நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். ஆனால் அது நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா இன்னொரு மெத்தட் ஃபேக்டோரியல் வந்துட்டு பண்ணுறதுக்கு இருக்குது, சிம்பிளான மெத்தட் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அது என்ன அப்படின்னா ஆக்சுவலாக வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ChatGPT AI டூலை பற்றி ChatGPT யூஸ் பண்ணி வந்துட்டு என்ன ஒரு ஸ்னேக் கேம் வந்துட்டு பில்ட் பண்ணோம். ஸோ அந்த வீடியோலேயே நான் வந்துட்டு இந்த மெத்தடை சொல்லியிருந்தேன், இதை போட்டு காமிச்சிருந்தேன். ஓகே, ஸோ கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தது, அதில் போட்டு காமிச்சேன். ஓகே, ஸோ அதே மாதிரி இப்போயும் போடுறேன். ஓகே, ஒன்றும் இல்லை, மேத்ன்ற லைப்ரரியிலேருந்து ஃபேக்டோரியல்ன்ற ஃபைலை எடுத்து அந்த ஃபைல்லேருந்து நம்ம வந்து ஜஸ்ட்டு அதை யூஸ் பண்ணி நம்பரை இன்புட்டாக கொடுத்த போதும் வந்துடும். ஓகே, அவ்வளோ. ஸோ ஃப்ரம் மேத்து இம்போர்ட் என்ன கொடுக்கணும் அப்படின்னா ஸோ ஃப்ரம் என்ன பண்ணுங்கள், ஸோ ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ அவ்வளோதான். ஃப்ரம் மேத் இம்போர்ட் ஃபேக்டோரியல் கொடுத்துட்டு ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, பிரிண்ட் ஆஃப் டேரெக்டாகவே கொடுத்துடலாம். ஓகே, இங்கே என்ன கொடுக்குறேன்னா பிரிண்ட் ஆஃப் ஃபேக்டோரியல் ஆஃப் 5 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா, ஓகே. ஸோ அவ்வளோதான் வந்துட்டு முடிஞ்சு போச்சு, இது நம்மளோட ப்ரோக்ராம். ஓகே, ஸோ என்ன அப்படின்னா இந்த மேத்ன்ற லைப்ரரியில் இந்த ஃபேக்டோரியல் என்ற ஃபைல் இருக்குது. ஓகே, இந்த ஃபைலுக்குள்ளே ஆல்ரெடி வந்துட்டு இந்த ஃபேக்டோரியலுக்கான கோடை வந்து எழுதி வச்சுருப்பாங்க. நம்ம வந்துட்டு அந்த ஃபைலை ஜஸ்ட்டு யூஸ் பண்ணால் போதும். ஓகே,
இந்த ஃபைலுக்குள்ளே ஃபேக்டோரியல் ஆஃப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம இந்த 5ன்ற இந்த ஆர்குமெண்ட் வந்துட்டு பாஸ் பண்ணுறோம். ஓகே, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேருந்து போயிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபேக்டோரியல் வந்துட்டு கால்குலேட் பண்ணி நமக்கு ஆன்சரை கொடுப்போம். ஓகே, வேறு ஒன்றும் இல்லது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஸோ இப்போ வந்துட்டு ஜஸ்ட் ரன் பண்ணால் நம்மளோட ஆன்சர் வந்துட்டு 120 கிடச்சிருச்சு, அவ்வளோதான். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு இந்த வீடியோவில் ஸோ ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் பண்ணி காமிச்சு நினச்சது. ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ see you later in the next video. Okay.